வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நாம் இப்போ லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஓவர்வியூ பார்க்க போறோம். இது வந்து ஒரு கேண்டிடேட்டோட சர்வீஸ் வாங்கின ஒரு கேண்டிடேட்டோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு. இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம், எப்படி நம்மளோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்ம ரிட்டன் டெஸ்ட் எழுதும் போது என்னென்ன தப்பு பண்றோம், அதை எப்படி சரி பண்ணலாம், இது அப்படின்றத நம்ம இந்த பேப்பர்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ல ரெண்டு எவால்வேட்டர் திருத்திருக்காங்க. ஜென்ரலி வந்து நம்மளோட மெயின்ஸ் பேப்பர் எல்லாமே ரெண்டு எவால்வேட்டர் திருத்துவாங்க. சப்போஸ் ரெண்டு எவால்வேட்டருக்கும் மார்க்ஸுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் தேர்ட் எவால்வேட்டர் போவாங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து ரெண்டு எவால்வேட்டர் தான் மேக்ஸிமம் திருத்துவாங்க. ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எவால்வேட்டர் வந்து 162 போட்டிருக்காங்க, செகண்ட் எவால்வேட்டர் 148 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி இவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் தான் நம்மளோட ஸ்கோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து மார்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இவரோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 அவுட் ஆஃப் 300 மார்க்ஸ். ஸோ 300 மார்க்ஸ்க்கு 155 இவர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டிடேட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட இவர் ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, இந்த கேண்டிடேட் ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. பட் டாப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சினாரியோ இருக்காங்க, லாஸ்ட் டைம் குரூப் 2 டாப்பரோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட சிஎம்எல் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டாப்பரோட ரிட்டன் மார்க் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ஓடி ரேங்க் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் சிஎம்எல் ரேங்க் லிஸ்ட். ஏன்னா நிறைய ஃபேஸ் நடந்துட்டு இருக்கும், அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம வந்து டாப் ஆஃப் தி டிப்புக்கு தான் எய்ம் பண்ணணும். அப்ப நமக்கு ஏதாவது 1, 2, 3 மார்க்ஸ் கம்மியானாலும் நமக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஸோ டாப் ஆஃப் தி டிப் அப்படின்னா டாப்பரோட மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன்ல மட்டும் சொல்றேன், ஆல்மோஸ்ட் 192, தட் இஸ் 191.75. ஸோ இவங்களோட ஸ்கோரை நம்ம வந்து கேட்சப் பண்ணணும், ஒரு டாப்பரா நம்ம மாறணும் அப்படின்றத நினைச்சு நம்ம டே 1ல இருந்து படிச்சா மட்டும்தான் நம்மளோட மெயின்ஸ்ல வந்து நல்லா சைன் பண்ண முடியும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 192 எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டா நம்ம வச்சுக்கிறோம் ரிட்டன் டெஸ்ட்ல. அப்படின்னா அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் என்னன்னா 64%. ஓகே, ஸோ 64% அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 6 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, 12 மார்க்ஸ் இருக்கு, 15 மார்க் இருக்கு. ஸோ இதுல 64% எவ்வளோ ஆவரேஜா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டினுக்கு ஆவரேஜா ஒரு 4 மார்க் எடுத்தீங்கன்னா 64%. 12 மார்க்ல ஒரு 8 மார்க் எடுக்கணும். 15 மார்க்கா இருந்ததுன்னா அரௌண்ட் 10 மார்க் எடுக்கணும். எடுத்தோம்னா நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 65+ அவ்வளோ பெர்சன்ட்டுக்கு நமக்கு போகும். இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஸோ இதுதான் நம்மளோட எய்மா இருக்கணும், மேக்சிமம் டாப் மார்க். இப்போ இந்த செட்ல, அதாவது இந்த குரூப் 2 2023 மெயின்ஸ்ல 192 அப்படின்றது டாப் மார்க். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட கோல் செட் எப்படி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் மார்க்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் 4 எடுக்க ட்ரை பண்ணும், 12 இருந்ததுன்னா 8 எடுக்க ட்ரை பண்ணும், 15 இருந்ததுன்னா 10 எடுக்க ட்ரை பண்ணும். இது வந்து ஆவரேஜான ஒரு கொஸ்டின். ஸோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நியர்னஸ் டு த பேலன்ஸ்டு ஆன்சர். இங்க நான் ஐடியல் ஆன்சர்னு சொல்ல மாட்டேன், பேலன்ஸ்டு ஆன்சர். ஒரு ஆன்சர் வந்து பேலன்ஸ்டா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து கண்டென்ட், இன்னொன்று வந்து பிரசன்டேஷன். இந்த கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்லயும் நிறைய இடத்துல பேலன்ஸ்ட் ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்க, அதுக்கு நல்ல அப்ரிஷியேட்டபிளான மார்க்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மற்ற எல்லா நெகட்டிவிட்டிஸையும் தூர வச்சுட்டு இந்த பேப்பர்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கிட்டா நம்மளால சர்வீஸ் வாங்க முடியும் அப்படின்றது மட்டும் பாத்துக்கலாம். ஏன்னா லாட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ் அபவுட் த பேப்பர் கரெக்ஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் நம்மளோட ஒர்க் கிடையாது, அது வந்து இட் இஸ் பியாண்ட் அவர் ஹேண்ட்ஸ். அது உண்மையா பொய்யான்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னா நல்லா படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், மேக்ஸிமம் மார்க் நான் சொன்ன மாதிரி டாப்பரோட மார்க்குக்கு நியர்னஸா நம்ம ஒரு பேலன்ஸ் ஆன்சர் எழுதி டாப்பர் ஆகணும். ஆகும்போது நமக்கு தேவையான சர்வீஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதான் நம்மளோட எய்மா இருக்கும், எல்லாரோட எய்மாவும் அதுதான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோவிட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் ஒரு சில கொஸ்டின் நான் மார்க்ஸும் சொல்றேன், நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் வந்து 4 போட்டிருக்காங்க, செகண்ட் வந்து 1.5 போட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பேப்பர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து 5 அவுட் ஆஃப் 6 வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல இந்த கொஸ்டின் எப்படின்னா அவர் நல்லாவே பண்ணிருக்காரு. பட் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அப்படின்னு ஜென்ரலா சொல்றாங்களே தவிர ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு இவர் கொஞ்சம் பிரிச்சு எழுதிருக்கலாம். ஸோ இதாவது நம்ம அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல உட்காந்துட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் டாஸ்க் தான், ஒரு டஃபஸ்ட் டாஸ்க்னு சொல்லலாம்.
ஸோ நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும். ஸோ அதனாலதான் இப்ப இருந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்து நியர்னஸ் டு சிமுலேஷன் ஆஃப் த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு நம்ம சுத்தி எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதி அந்த ப்ரெஷர்ல நம்மளால ஆன்சர்ஸ் டெலிவர் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் எழுதும் போது டெஃபினெட்லி அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால நிறைய கீப் ஆன் ரைட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், டெஸ்ட் எழுதுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, இது இவரோட பிளஸ். அதே மாதிரி இவங்களோட பிரசன்டேஷனும் ரொம்ப கிளம்சியா இல்லாம நல்லா இருக்கு, இது இவரோட பிளஸ். இவர் சர்வீஸ் வாங்கினதுக்கு இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ நம்ம சொன்னபடி 4 மார்க்ஸ், ஆவரேஜா 4 மார்க்ஸ் எடுக்கணும். கிட்டத்தட்ட இவர் வந்து 3 மார்க், 2 மார்க், 4 மார்க் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வந்து 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா இதுல IUCN பத்தி இன்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கரெக்டா கொண்டு போய் எழுதிருக்கலாம். அப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும், IUCNல தான் இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்க மென்ஷன் பண்ணிருக்காரு, அவரும் ஹைலைட் பண்ணிருக்காரு. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இங்க ஒரு இந்த மாதிரி கேப் இல்லாம எழுதியிருந்தா, ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இது நல்லாவும் பண்ணிருக்காங்க 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல மார்க் தான் ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பாட்டில் நெக்ஸ்ட் ஃபேஸ்ட் பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர். இதுவும் ஜஸ்டிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு குட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு சேலஞ்சஸ் எழுதியிருக்காங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் சிட்டி செக்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ தட் கொஸ்டின் குட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த பேலன்ஸ்ட் ஆன்சர் நம்ம எடுக்கலாம். நம்மளும் எழுதும்போது இந்த மாதிரி நம்ம சிமுலேஷன்ஸ் இது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு எவாலுவேட்டர் 5, இன்னொருத்தவங்க வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ரீஜன்ஸ் வந்து ரைசிங் சீ லெவல்னால என்னென்ன ரீஜன்ஸ் ரொம்ப த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜன்ஸ்னே அவர் தனியா போட்டு எழுதியிருக்காங்க. ஒரு சில பேப்பர்ல இதை மேப் எல்லாம் போட்டு மார்க் பண்ணிருக்காங்க. பட் திங் இஸ் அவர் கரெக்டா எழுதியிருக்காரு, கொஸ்டினுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஆன்சர் எழுதியிருக்காரு. ஸோ அதனாலதான் 5, 4 அப்படின்னு ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் மேப் போடணும் அப்படின்னு எதையும் நம்ம ரொம்ப கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது. ஸோ டீசென்டான ஆன்சர் எழுதுனாவே நமக்கு ஸ்கோர் எப்படி இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்கோருக்கும் டாப் ஸ்கோர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா FAO கொஸ்டின், WHO, யூனிசெஃப் இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல அவங்களோட ரோல் பத்தி இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா எழுதிருந்திருக்கலாம். ஏன்னா ஆவரேஜா நம்ம ஸ்கோர் 4 அப்படின்னு, ஸோ 5 and 2 அப்படின்னு போட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் பத்தி எழுதிருக்கலாம், அதோட ஃபங்க்ஷனிங் பத்தி எழுதிருக்கலாம். ஆக்சுவலி ரோல் அப்படின்னா ஃபண்டிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நீட்டா எழுதி இருந்திருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் சென்டர்ல உட்காந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் கொஸ்டின். ஸோ குரூப் 2ல சயின்ஸ் அப்படின்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் கொஸ்டின், ஜென்ரலி சயின்ஸ் கொஸ்டின் மேக்ஸ்லாம் ஒரு ரூல் இருக்கு. நம்ம சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட சிமுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டான நியர்னஸ் டு த ரைட் ஆன்சரா இருக்குன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் நம்ம நல்லா எழுதல, கான்செப்ட் புரியாம நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சு நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், நியர்னஸ் டு த ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க 3 and 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8th கொஸ்டின்ல கொஞ்சம் கண்டென்ட்ல ப்ராப்ளம் இருக்கும். இட் ஹேப்பன்ஸ், ஏன்னா எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஸோ பட் ரொம்பவுமே மார்க் இந்த கொஸ்டின் கம்மியாயிடுச்சு, 1, 0.5. சம்டைம்ஸ் இன்அப்ராப்ரியேட் ஆன்சர்ஸா இருந்ததுன்னா ஜீரோஸ் கூட விழுந்திருக்கு கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் பயோஜெட் ஃபியூவல், இதுல கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அவங்க சேர்த்திருக்கலாம். நம்ம ஒரு டெஸ்ட் என்ஜின் மாதிரி நம்ம ஒன்று ஏரோஸ்பேஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், டெல்லி டு டெராடூன் ஐ திங்க். ஸோ அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்திருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்து எழுதுறோம்னா நல்லா நமக்கு மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின். இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அவர் வாங்கியிருக்காங்க. ஸோ 3 and 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 3. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் இது வரைக்கும் நிறைய மார்க்ஸ் போட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. செகண்ட் எவாலுவேட்டர் ஏதோ சம்திங் had happened to him. ஸோ 5 மார்க்ஸ் அவாய்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இன்னும் என்ன பண்ணிருக்கலாம்னா கல்பாக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம், மிஷன் சக்தி இதோட எப்ப எந்த இயர்ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு எழுதாம மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி நிறைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. பட் அங்கங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அடித்தல் திருத்தல் பண்றாங்க.
நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இது எப்படி வரும்னா பை ப்ராக்டிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நீங்க இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் டூ மச் குட் ஸ்கோர், பட் 2, 5 இது வாங்கியிருக்காங்க. ஸோ ஐசிடி பத்தி கேட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து அது மாதிரி எழுதிருக்கலாம். நிறைய கேப்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எழுதிருந்தாங்கன்னா டீசன்ட் ஸ்கோர் இருந்திருக்கும். 4, 5 அந்த மாதிரி இருந்திருக்கும். அடுத்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல நிறைய பேரால யோசிக்க முடியாது. ஸோ 5, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்கோர் தான். பட் இன்னும் என்ன செஞ்சிருக்கலாம்னா உழவன் ஆப் பத்தி எழுதியிருக்காங்க. அக்ரி செக்டார்ல நம்ம டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டி லிங்குவல் ஆப் எல்லாம் இருக்கு நமக்கு. அது யூஸ் பண்ணி செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி விநாம் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது பிசிக்கல் மார்க்கெட் விட பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விநாம் மாதிரியான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி நல்லா எழுதியிருந்தாருன்னா இவருக்கு இன்னும் நல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஆன்சர் நல்லா மார்க் கிடைச்சிருக்கும். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ இந்த மாதிரியான தியரி பேப்பர்ல ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி கொடுக்குறாங்க. 6 மார்க்ஸ் 6 அவுட் ஆஃப் 6 கூட கொடுத்துருக்காங்க ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போறோம். பட் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல இன்னும் வந்து ஸ்கீம்ஸ் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டீசன்ட் ஸ்கோர் வாங்கியிருக்காரு 5, 4. அதாவது இந்த கேண்டிடேட்டோட எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை நம்மளால கடைசி வரைக்கும் பார்க்க முடியுது. விசிபிளா நமக்கு தெரியுது இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு. பிளஸ் ரொம்ப கிளம்சியால நிறைய ஆன்சர்ஸ் எழுதுவாங்க. அந்த மாதிரி இல்லாம டீசெண்டா எழுதி வச்சிருக்காங்க. கடைசி வரைக்குமே இந்த இதை மெயின்டைன் பண்றாங்க. இந்த ரேப்போரை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இதுலயும் நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி எழுதல, ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் பத்தி எழுதல. பட் எழுதின வரைக்கும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 14th கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்னு 2 ஃபேஸா கொடுத்துருக்காங்க இன் ரிகார்ட் டு கரப்ஷன் மெனேஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா 4, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2ஆ பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு 2ஆ பிரிச்சு கரெக்டா கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பேலன்ஸ்ட் ஆன்சர், ஒரு நியர்னஸ் டு த ரைட் ஆன்சர் அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா பார்ட்டையும் நம்ம அட்ரஸ் பண்ணோம்னாவே போதும். ரொம்ப அதிகமா எழுதணும், ரொம்ப எக்ஸஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப எக்ஸாக்டிக்கா எழுதணும். அதாவது ஒரு டேப்லெட் காலம் போடணும், ஒரு டேட்டா கொடுக்கணும், கம்பல்சரி ஒரு மேப் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க டு த கோர் கரெக்டா எழுதினீங்கன்னா போதும். ஸோ மேக் இட் சிம்பிள் அப்படின்னு தான் இந்த பேப்பர்ல நமக்கு தெரிய வருது. ஸோ 15th கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் குறைச்சிருக்காங்க. 2.5 தான் கொடுத்துருக்காங்க. COVID-19ல இவர் லாக்டவுன் பத்தி சொல்லியிருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கிராண்ட்ஸ் கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டுமே பார்க்காம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ஓவரால் இந்தியா லெவல்ல பார்த்திருந்தோம்னா நமக்கு நிறைய கிடைச்சிருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்லாம் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்தாங்க, சென்ட்ரே கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரியான சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னால COVID-19 நம்ம நிறைய டேக்கிள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் கொஸ்டின். இதுலயே நிறைய கீ டேர்ம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் படிக்கணும், கீ டேர்ம்ஸ் படிச்சு வச்சிருக்கணும், அதே மாதிரி டேட்டா கொடுத்துருக்கணும். ஸோ இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். வாட் ஆர் த சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் ரிலேட் டு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாலே வந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின். இது வந்து பார்ட் கொஸ்டின். இந்த பார்ட் கொஸ்டின்ல ஜென்ரலாவே ஆன்சர்ஸ் எழுதும்போது மார்க்ஸ் நல்லா வருது. அதாவது ஒரு 3 பார்ட் 4 பார்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஓரளவு டீசென்டான ஸ்கோர் வருது. இப்போ 2 பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. 3 and 4 அப்படின்னு அவார்ட் பண்ணிருக்காங்க மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட எழுதலாம். அது இல்லாம நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சிலருக்கு நல்லா வரும், சிலருக்கு வராது. பட் இந்த மாதிரியான வாட் இஸ் வாட் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸா இருந்தது. எக்ஸ்பிளைன்ஸ், டிஸ்கிரைப் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஆன்சருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கரெக்டா எழுதுனீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால. ஸோ ஸோ 12 மார்க் நம்மளோட ஐடியல் பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா ஒரு 12 மார்க்கும் 8 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டாப்பர். இந்த டாப்பர் வந்து மேக்ஸிமம் 7.5 to 8 அப்படி இருந்ததுன்னா நம்ம டாப்பரா சைன் ஆகலாம்.
லெட் அஸ் see இவர் எவ்வளவு கொஸ்டின்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் இது ஒரு பெஞ்ச் மார்க் தான். ஒரு சில கொஸ்டின்ல நம்ம இங்கேயும் அப்படிதான் 12 மார்க்ஸ்க்கு 11 அப் டு 11 பார்த்து 11 போட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. 12 மார்க்ஸ்க்கு 0 மார்க்ஸ் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இட் ஆல் பேஸ்ட் ஆன் நம்மளோட ஆன்சர் கண்டென்ட் அண்ட் வே ஆஃப் பிரசன்டேஷன். படிக்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் எழுதணும். ரொம்ப அடித்தல் திருத்தலாவோ இல்ல ஒன் மேல ஓவர் ரைட்டிங்காவோ இருந்ததுன்னா படிக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பார்ட் கொஸ்டின் தான். சோ 5 கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பேருமே ஒரே மாதிரி மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ்ல நமக்கு வந்து ஈஸியா நம்ம ஆவரேஜ்ல அதிகமான மார்க் வந்துடும். சோ இதுவும் ஒரு பார்ட் கொஸ்டின் தான். ஓரளவு பண்ணிருக்காங்க. சோ மார்க்ஸும் ஓரளவு வந்திருக்கு. பட் ஐடியல் மார்க் வரலைனாலும் இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு எவால்யூட்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க 6 கொடுத்துருக்காங்க. 6 அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாம். இந்த டைப்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இவங்க எழுதியிருக்காங்க. பட் பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணிருக்கலாம்னா கொஞ்சம் அதிகமா முன்னாடி கொஞ்சம் எழுதி டைப்ஸ அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக கொஞ்சம் அதெல்லாம் பின்னாடி எழுதிருக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா இந்த டைப்ஸோட இந்த கொஸ்டினோட ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் பட்ஜெட்ல இருக்க பிரின்சிபல்ஸ் தான் கேக்குறாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பட்ஜெட் அதை இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், பேலன்ஸ்டு க்ரோத் இன் ஆல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நான் சொன்ன மாதிரி பார்ட் கொஸ்டின்ஸ் தான். ஏபிசி அப்படின்னு பார்ட்டா எழுதியிருக்காங்க. ஒரு எவால்யூட்டட் 12 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சோசாட் இன்னொரு எவால்யூட்டட் 5.5. ஸோ ஆவரேஜ் எடுக்கும்போது ரொம்ப ஆவரேஜ் ஆயிடுச்சு மார்க். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரெடிபிள் இந்தியா இது வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்காக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எழுதிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட டார்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கண்டென்ட் எங்கெல்லாம் மிஸ் ஆகுது. பட் சின்ஸ் 12 மார்க்ஸ் ஒரு எவால்யூட்டர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவங்க எழுதவே இல்லை. கொஞ்சம் ஒரு 2 லைன் விட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து 12 அப்படின்னு ஒரு எவால்யூட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க 5.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டோம்னா 22nd கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா அனலைஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து பயப்படுவோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஓரளவு ரீசெண்டான எழுதியிருந்தோம்னா நம்மளோட நியர்னஸ் டு த பெஸ்ட் மார்க் வந்துருச்சு. 8 and 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்து டெம்பிள்ஸோட இது ஒரு அனலைஸும் பார்த்தோன்னு பயப்படாம வாட் ஆர் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு கொஞ்சம் ரீசெண்டா அவங்க பிரசன்ட் எவ்வளவு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா செக்ஷனும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜஸ் அட்ரஸ் பண்ணிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் நம்ம கண்டென்ட்ல டிஃபிஷியன்சிஸ் பார்த்தாலும் நம்ம மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வருது. இங்க மார்க்ஸ் வந்து ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. 2 and 7. ஒரு எவால்வேட்டர் 2, இன்னொரு எவால்வேட்டர் 7. ஸோ இதுல ஒரு டேப்லெட் காலம் மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. இன்ஸ்டட் அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் டென்சியரா காட்டுறதுக்கு மேபி இதுல பாயிண்ட்ஸ் அவர் கம்மியா தெரிஞ்சிருக்கலாம். டென்சியரா காட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாவே அவர் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து எழுதவே இல்லை. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜே பிளாங்கா இருக்கு. சின்ஸ் எவால்வேட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லா அட்டன் பண்ணணும். எல்லா கொஸ்டினையும் எதையாவது எழுதி வச்சுட்டு வரணும் அப்படின்ற மித்தெல்லாம் இங்க கிடையாது. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க இன்னும் 2-3 வீடியோஸ் நீங்க பார்க்க தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க ஒரு கொஸ்டினை வந்து ஒரு 4 லைன் தான் எழுதியிருக்காங்க. ஒரு 0 மார்க்கே போட்டிருக்காங்க ஒரு எவால்வேட்டர். சின்ஸ் அவங்க வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா கண்டென்ட். அதே மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை எவால்வேட்டர் வந்து புரியுற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 24th கொஸ்டின். இதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. 1.5 and 7.5. இப்போ நம்ம இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்றது எப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு வரும். ஏன்னா ஒரே கொஸ்டின் தான், ஒரே கேண்டிடேட்டோட ஆன்சர் தான். பட் பாக்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுது பாத்தீங்களா. 1.5 இருக்கு, 7.5 இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த கொஸ்டினை நீங்க பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு பேக்டு நேஷனல் கிருஷி கர்மான் அவார்ட் ஃபார் 5 times. அதுக்கான காரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன எடுத்துக்கணும்னா we are good in agriculture sector. இதுதான் தமிழ்நாடு is one of the front runner in agriculture sector in India.
அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம அக்ரி பட்ஜெட்னு தனியா போட்டிருக்கோம். இதே நம்ம ஹைலைட் பண்ணி எழுதலாம். நம்மளோட அக்ரிகல்ச்சருக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ரூரல் ரூரல் ஏரியால நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். மார்க்கெட்டிங் நிறைய எடுத்திருக்கோம். உழவன் ஆப்னு கொண்டு வந்திருக்கோம். சாயில் ஹெல்த் கார்டு கொண்டு வந்திருக்கோம். நம்ம பெர் டிராப் மோர் கிராப்னு கொண்டு வந்திருக்கோம். நம்ம நிறைய சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இது ஆக்சுவலி ஒரு சென்டரோட அவார்டு தான் நமக்கு கிருஷிகர்மன் அவார்டு அப்படின்றது. ஸோ நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அக்ரிகல்ச்சர் செக்டார் பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன் பை ஒன்னா அவங்க எழுதியிருந்தாங்கன்னா இந்த 1.5ன்றது கொடுத்துருக்காம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மார்க்ஸாவது கொடுத்துருப்பாங்க. 5 to 6 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் என்ன இருக்குன்னா ஒரு 3 to 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்மளோட ரேங்க்கும் ஒரு 10 to 20 ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னும் நல்ல சர்வீஸ் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின்லயும் அதான் சொல்றது, ஒரு பேலன்ஸ்ட் ஆன்சர், ஒரு திங்க் திங்க் ஒரு சிம்பிளா திங்கிங் பண்ணா போதும். கொஸ்டினை 2-3 வாட்டி நல்லா படிச்சு பார்த்துட்டு கிருஷிகர்மன் அவார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம அக்ரிகல்ச்சர் நல்லா ஒர்க் பண்றோம், ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருக்க எல்லா இனிஷியேட்டிவ்ஸ் எழுதினாவே போதும். பெருசா இதுல நம்ம யோசிச்சோ இல்ல கஷ்டமான கொஸ்டினோ இது கிடையாது. ஸோ கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம கொஸ்டின் ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸாமின் ஆன் சைல்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இதுலயும் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. பட் செகண்ட் எவால்வேட்டர் 9 ஃபர்ஸ்ட் 9 செகண்ட் 4. இதுல அவர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஸ்கீம்ஸ், என்ஜிஓ, ஸ்பேஸ், வாலண்டியரிங் அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. இன்ஸ்டட் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, எஜுகேஷன் செக்டார்னு இருக்கு, அதே மாதிரி ரெஸ்கியூ சர்வீஸ் இருக்கு, சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு. இது வந்து ஜென்ரல் நம்ம யோசிக்கும் போது நான் படிக்கும்போது ஏகப்பட்டது படிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு அலைன் பண்ணி ஒன் பை ஒன்னா அவங்க நிறைய எழுதிருந்தாங்கன்னாவே செகண்ட் எவால்வேட்டர் கூட ஒரு 9, 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல ஸ்பேஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப டு த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எழுதணுன்ற அவசியம் இல்லை. பட் வேற வழி இல்லாம எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அப்படிதான் இருக்கும். எஜுகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கிறோம் சைல்டு வெல்ஃபேர்க்காக. எஜுகேஷன்ல மிட் டே மீல் இந்தியா தமிழோட கொஞ்சம் தனியா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு தடவை நான் சொல்லும்போது அப்படியே சொல்லுவேன், ஏதாவது இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி கேட்டாங்கன்னா தமிழ்நாடே கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எழுதலாம். தமிழ்நாடு வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொஸ்டின் இல்லாம இருந்தாலும் தமிழ்நாடு பத்தி நம்ம எழுதலாம். ஏன்னா ரைட்டிங் டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா 2 எவால்யூட்டருமே ஓரளவு ஆவரேஜான ஒரு பேலன்ஸ் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம எழுதும்போது ட்ரை பண்ணோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொஸ்டின். நம்மளோட ரீசன்ட் பட்ஜெட்ஸ்ல வந்து தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பத்தி நிறைய வந்திருக்கும். இத ஒரு மேப் போட்டு நல்லாவே 10 நல்ல ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் லிஸ்ட் அவுட் பண்ணி மேப் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த கேண்டிடேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஆஸ் ஐ செட் சயின்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. அந்த சயின்ஸ் கொஸ்டினோட கான்செப்ட் தெரியும்னா டூ அட்டெண்ட் த கொஸ்டின், மஸ்ட் டூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் வாங்கினதுலேயே இப்போ வந்து 12க்கு 11 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் எவால்வேட்டர் 8 கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸ் கொஸ்டின் தெரியுது, அந்த கொஸ்டின் பத்தின ஆன்சர் நமக்கு தெரியும், கான்செப்ட் தெரியுது, டெக்னாலஜி தெரியுது அப்படின்னு ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இப்போ மத்த சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு 9, 7 விழுகும், 1.5, 5.5 விழுகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு டீசெண்டா எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரெப்போ மெயின்டைன் பண்ணிருக்காரு. எல்லா விட்டமின்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ 11 and 8 இது ரொம்ப ஒன் ஆஃப் த ரீசன் ஸ்கோர் உங்களோட ஸ்கோர் வந்து ஹைட் பண்ணி கொடுக்கும். ஸோ சயின்ஸ் வந்ததுன்னா பயப்படாம படிங்க. ப்ரிலிம்ஸ்ல நம்ம சயின்ஸை எப்படி பார்க்கறோம்னு தெரியல. பட் குரூப் 2க்கு சயின்ஸ் லாஸ்ட் டைம் குரூப்ல சயின்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல். சயின்ஸ் கொஸ்டின் எழுதியிருந்தா அப்படிதான் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த கொஸ்டின்ல இவங்க வந்து கிராஃபைன் பத்தி எழுதியிருக்காங்க. கிராஃபைன் பத்தி படம் எல்லாம் போட்டிருக்காங்க, எழுதியிருக்காங்க. பட் நிறைய என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னா இவரோட ஸ்கோரிங் ஏரியா தான். ஸோ ஒரு எவால்யூட்டர் 8 கொடுத்துருக்காங்க, இன்னொரு எவால்யூட்டர் 0 கொடுத்துருக்காங்க. திஸ் வில் ஆல்சோ ஹேப்பன். இதுவும் நடக்கும். ஒரு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவருக்கு இது
ஒரு எவால்வேட்டருக்கு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ டீட்டெயிலா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்டு இவங்க வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ் கொடுத்ததுனால, ஜென்ரலான ஆன்சர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனால மேபி செகண்ட் எவால்வேட்டருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு தெளிவா தெரியுது, நம்ம கொஸ்டினுக்கு கரெக்டான டெக்னாலஜி தெரியுதுன்னா டூ ஆன்சர் சயின்ஸ் கொஸ்டின். பட் இட் வில் ஹேப்பன். தப்பா எழுதுனோம்னா 0 கிடைக்கும், கரெக்டா எழுதுனோம்னா மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும். ஸோ சயின்ஸ் கொஸ்டின் விட்டுறாதீங்க, சயின்ஸை படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு 6 கொஸ்டின் இருக்கு, 15 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 15 மார்க், பட் இவரோட ஸ்கோர் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எவாலுவேட்டர் 1 கொடுத்துருக்காங்க, இன்னொரு எவாலுவேட்டர் 5 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம செட் பண்ண பெஞ்ச் மார்க் வந்து நியர்னஸ் டு 10 இருந்ததுன்னா டாப்பர், நம்ம டாப்பர் ஆகலாம். 6 கொஸ்டின் 10 வாங்கினோம்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ டாப்பர். பட் இங்க பாத்தீங்கன்னா டாப்பருக்கு உங்களுக்கு டிஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஒரு 7 மார்க்ஸ் கிட்ட ஆவரேஜா டிஃபிஷியன்சி. ஸோ என்ன பிரச்சனை இருக்கும் இந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு Dravidian languages identity sets apart as distinct language from other Indian language, where we have to compare Dravidian language, திராவிட மொழிகளையும் மற்ற இந்திய மொழிகளையும் நம்ம வந்து எப்படி திராவிட மொழி தன்னை தனிமைப்படுத்தி நான் தன்னை அடையாளப்படுத்திக்குது அப்படின்னு நம்ம எழுதணும். அதுல நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு போகும்போது ஸ்கிரிப்ட் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். நம்மளோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா நம்ம வட்டெழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ ஸ்கிரிப்ட் தனியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சங்கம் லிட்ரேச்சர், தமிழ்ல சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். டிராவிடியனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், இது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் எழுதிருக்கலாம். அது இல்லாமல் இந்த கேண்டிடேட் ஒரு பாதி ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படியே விட்டுருக்காங்க, ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. 2 பேஜ் தான் எழுதிருக்காங்க, அது 1.5 பேஜ் எழுதிருக்காங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாவே எழுதல, பிளாங்க் விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுதினாருன்னா இவ்வளோ கம்மியான மார்க்ஸ் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 32nd கொஸ்டின், குளோபல் கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின். இது வந்து லக்கிலி இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 2 எவலுவேட்டரையும் 7 வாங்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்க ஆவரேஜ்ல வந்து மார்க் கம்மியாகாது, 7 அப்படின்னு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ குளோபல் கிளைமேட் சேஞ்ச்காக இந்தியாவோட ரோல் கரெக்டா ரோலா பண்ணிருக்காங்க. பாயிண்ட் பை பாயிண்டா போட்டதுக்கு ஒரு சின்ன ஹெட்டிங் போட்டு அதை பத்தி எழுதி இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 10 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் எழுதியிருந்தாங்கன்னா கூட இன்னொரு 9 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். பட் இது ஒரு நல்ல அட்டெம்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 33rd கொஸ்டின். எஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் கூட கம்மியா தான், நம்ம செட் பண்ண பெஞ்ச் மார்க் கூட கம்மியா தான் இருக்கு. இதுவும் கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டின் தான். ஸோ என்விரான்மெண்ட் பிளேஸ் மேஜர் ரோல் இங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டேக்கிள் தி சேலஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். பாரிஸ் கிளைமேட் மீட்ல நடந்துச்சு, நிறைய கிளைமேட் சம்மிட்ஸ் நடந்துச்சு. நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டா கூட நமக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். பட் இந்த கேண்டிடேட் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். 7 6.5 அப்படின்றது அவரோட ஸ்கோர். ஸோ லைஃப் மிஷன் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம எழுதியிருக்கலாம். ஸோ நிறைய வேற எக்ஸாக்டிக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. பட் ஒரு நார்மல் ஆன்சர் எழுதியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 34வது கொஸ்டின். இந்தியாவில் பொது வாழ்வில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் பத்தி கேட்டிருக்காங்க. கரப்ஷன் சம்பந்தமான 6 மார்க்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, 15 மார்க்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12 and 15. இப்ப பாத்தீங்கன்னா 15 out of 15 கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருப்போம் இல்லையா. ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் மார்க்ஸும் ஒரு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல, அதாவது இப்போ கரப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஜென்ரல் சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் 15 கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see இந்த கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரப்ஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரேங்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கரப்ஷனோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாரம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு 14 15 சில ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்டோட ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு சில லெஜிஸ்லேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்கு, டெரர் பினான்சிங்க ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்கு, அதே மாதிரி என்ஜிஓஸோட ரோல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசஸ் ஆஃப் கரப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அட்ரஸ் பண்ணிருக்காரு. கொஸ்டினே வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆன் கரப்ஷன் அண்ட் ப்ராபிட்டி. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்றது நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்,
ஏஜென்சிஸ் அந்த மாதிரி கொஸ்டினை ஒட்டியே அவரோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாமே கொஞ்சம் போட்டதுனால ஸ்ட்ரக்சர்ஸ் காசஸ் அப்படின்னு நம்ம முதல்லயே சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு கொஸ்டின்ல காஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு தான் வரும். பட் அவர் பின்னாடி கொடுத்துருக்காரு, ஏதோ டைம் மேனேஜ் பண்றதுக்காக, ஸ்பேஸ் மேனேஜ் பண்றதுக்காக தெரியுது. இருந்தாலும் 12-15 வந்திருக்கு. பிகாஸ் யூஆர் டேக்கிங் த ஆன்சர்ஸ் டு த கோர். கொஸ்டின் என்ன இருக்கோ அந்த ஆன்சர் நீங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகுனா மார்க் நிறைய வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அது இருக்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பதில் சொல்றதுக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சாய்ஸ்ல இருக்கிற கொஸ்டின். அடுத்து 37வது கேள்வி. இதுலயும் இது வந்து இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் கொஸ்டின். 13 ரெண்டு எவாலுவேட்டருமே வந்து நல்ல டீசன்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதுல அவரோட இது பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. அதாவது டிஸ்கிரைப் இன் டீடைல்ஸ் ஆன் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். தொழில்துறையில ஏற்படுற பிரச்சனைகள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, டீடைல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது நீட் நாட் நெசசரி ஃபார் திஸ் கொஸ்டின்னாலும் அந்த கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளமையும் தெளிவா எடுத்து எழுதியிருக்காரு. எழுதிட்டு 7 ப்ராப்ளம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காரு. அதுல 6 ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கவர்மெண்டோட மெஷர்ஸ் என்ன எழுதிட்டு அதுல ஒரு 9 மெஷர்ஸ் எழுதுறாரு. 1 by 1 ஜஸ்ட் ஒன் லைனர் மெஷர்ஸ் தான் எழுதுறாரு. அது வாட் இஸ் வாட்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அடுத்தது கன்க்ளூஷன்ல முடிச்சிருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்னால இந்தியா வில் பி ஃபேக்டரைசேஷன் இன்வோக்கிங் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் இது கொஞ்சம் படிக்கிறது சிரமமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு எந்த விதமான கிளம்சிங் இல்லாத ஒரு ஆன்சர், கிளம்சினஸ் இல்லாத ஒரு ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு எழுதியிருக்காரு. அங்கங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாலும் இந்த கொஸ்டின் நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு டைம் இல்லை. ஐசிடி பாலிசி, இது ஒரே ஒரு பேஜ் தான் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்லாம் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க கேண்டிடேட்டு. ஸோ இவ்வளோதான் எழுதியிருக்காங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-20 வேர்ட்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு எவால்வேட்டர், ஃபர்ஸ்ட் எவால்வேட்டர் 0 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் செகண்ட் எவால்வேட்டர் வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் அவர் அட்டென்ட் பண்ணுறதுனால 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா ஆன்சர்ஸும் முடியுது. ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த கேண்டிடேட் 155 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் 162 கொடுத்துருக்காங்க. செகண்ட் 148 கொடுத்துருக்காங்க. தேர்ட் எவாலுவேட்டர் 155 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஸ்கோர் கார்டு காட்டுற பாருங்க. செகண்ட் இது வேண்டாம், அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வேண்டாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு. இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் இருக்கும், மார்க் இருக்கும். நம்ம எழுதாம விட்டதுக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வரும். டோட்டல் மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வேல்யூஷன் 1 அதோட மார்க் லிஸ்ட். செகண்ட் பாருங்க. ஸோ இது வந்து செகண்ட் 148 வந்திருக்கு. தென் தேர்ட் இதுதான் வந்து வேல்யூஷன் ஷீட் ஸ்கோர். 155 மார்க்ஸ் இருக்கு. 162, 148, 155 மார்க்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட டாப்பர் பார்த்தீங்கன்னா as I said 192. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல டாப்பர் இன் ரிட்டன் எக்ஸாம். இவங்க வந்து சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட். ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டு ஆன்சரா எழுதணும். கொஸ்டின்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, கொஸ்டின்ல என்னென்ன பார்ட் கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஆன்சர். அந்த ஆன்சர்ஸ் எழுதும் போது 2 எவாலுவேட்டருக்கு நம்மளோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ this is the taken point today. So all the very best. Thank you so much.